பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜோதிடத்துல 10ல ஒரு பாவி இருந்தா 11ல பாவி இருந்தாலும் பெரிய ராஜ வாழ்க்கை அப்படின்னு. அதெல்லாம் இங்க நடக்குமா எங்களுக்கு அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் யோசிக்க கூடிய ஒரு விஷயம். ரிஷபம் உழைக்கிறதுக்கு எப்பயுமே கஷ்டப்பட மாட்டாங்க. அதனோட சிம்பலே நீங்க பாத்தீங்களான்னா தெரியும். காளமாடு. காளமாடு பொதியும் சுமக்கும். பெரிய வண்டி ஃபுல்லும் இரும்பு சாமானும் இழுத்துன்னு போகும். செக்கு மாறு மாதிரி சுத்தி சுத்தி செய்யற வேலையும் செய்யும். வெதர் யூ டிசர்வ் இட் ஆர் நாட், வெதர் யூ டிசர்வ் இட் ஆர் நாட், உனக்கு இந்த கொடுக்கறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படின்றத ஒரு முறைக்கு 10 முறை அனலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடியவன் தான் சனி பகவான். ஒரு சின்ன கிராமத்துல தான் இருக்கீங்க. இந்த சோசியல் மீடியால வந்துருங்க. அப்ப பல ஆயிரம் பேர், பல லட்சம் பேருக்கு நீங்க தெரிவிங்க. ஆக உங்க தொழில்ல ஒரு பிரம்மாண்டத்தை சாலிடா ஏற்படுத்தக்கூடிய யாரு அப்படின்னா ராகு பகவான். குரு என்ன பண்ணுவான் உங்களுக்கு? நீங்க என்ன வேலை செய்யறீங்க, உங்களோட படிப்பு என்ன, உங்களோட வாழ்வாதாரம் என்ன, அதை பொறுத்து ஒரு அமௌண்ட் அப்படின்றத கொடுப்பாங்க. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருந்துறது நல்லது. அந்த ஒரு விஷயத்துல கவனமா இருங்க. ஒரு விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா ரிஷபம் எக்ஸலண்டா இருக்கு முற்பகுதியில். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 2026ஆம் வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அதை தான் பார்க்க போறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த பலன்கள் பாத்தீங்கன்னா நாங்க 2 பகுதியா சொல்லுவோம். அந்த 2 பகுதியை ஏங்க சொல்றீங்க அப்படின்னா 1/6/2026 குரு பகவான் பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப 1/6/2026 வரைக்கும் மிதுனத்துல அமர்ந்து ஒரு விதமான பலன்களும், அதுக்கப்புறம் கடகத்துல பயிற்சியான பின்னாடி ஒரு விதமான பலன்களும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகத்துல பயிற்சியான பின்னாடி குரு பகவானோட 9ஆம் பார்வை சனி மேல படியும். அதனால பலன்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். அதாவது முற்பகுதி ஒரு விதமான பலன்களும், பிற்பகுதி ஒரு விதமான பலன்களும் வரும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பலன்கள் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி என்னென்ன விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், அதுவும் பாத்தீங்கன்னா தெளிவா புரியும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரிஷப ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் முற்பகுதி, அதாவது 1/6/2026 வரைக்கும் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும்? முதல்ல இருந்து நம்ம சனியில இருந்து ஆரம்பிப்போம். அந்த மாதிரி சனியில இருந்து ஆரம்பிக்கும் போது சனி பகவான் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு எங்க இருக்காரு அப்படின்னா லாபஸ்தானத்துல இருக்காரு. லாப சனியா இருக்காரு. அது உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்துல சனி பகவான். அப்ப என்ன பண்ணுவாரு? பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜோதிடத்துல 10ல ஒரு பாவி இருந்தா 11ல பாவி இருந்தாலும் பெரிய ராஜ வாழ்க்கை அப்படின்னு. அதெல்லாம் இங்க நடக்குமா எங்களுக்கு அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் யோசிக்க கூடிய ஒரு விஷயம். காரணம் என்ன? இங்க 11ல இருக்கக்கூடிய பாவி யாரு? சனி பகவான். இவன் தாராளமா நம்மளுக்கு அள்ளி கொடுத்துருவானா அப்படின்னா சனியினோட கேரக்டர் அது கிடையாது. கிள்ளி கொடுப்பான். அந்த கிள்ளி கொடுக்கும் போதும் வெதர் யூ டிசர்வ் இட் ஆர் நாட், வெதர் யூ டிசர்வ் இட் ஆர் நாட், உனக்கு இந்த கொடுக்கறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படின்றத ஒரு முறைக்கு 10 முறை அனலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடியவன் தான் சனி பகவான். அவன் லாபஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். லாபஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ரிஷபராசி அன்பர்கள் நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, சின்சியரா டெடிகேட்டடா ஒர்க் பண்றீங்க அப்படின் போது சாதிச்ச முடியும். ரிஷபத்துக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணிப்பட்ட பாடு அப்படின்லாம். ரிஷபம் உழைக்கிறதுக்கு எப்பயுமே கஷ்டப்பட மாட்டாங்க. அதனோட சிம்பலே நீங்க பாத்தீங்களான்னா தெரியும். காளமாடு. காளமாடு பொதியும் சுமக்கும். பெரிய வண்டி ஃபுல்லும் இரும்பு சாமானும் இழுத்துன்னு போகும். செக்கு மாறு மாதிரி சுத்தி சுத்தி செய்யற வேலையும் செய்யும். ஆக ரிஷபம் இதெல்லாம் டிஃபால்ட்டா செய்வாங்க. அதுல பெருசா நம்ம யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இருந்தாலும் பலன்கள் சொல்லும் போது சொல்லணுமே அப்படின்றதுக்காக நாங்க சொல்றோம். ஓகேங்களா? சோ லாப சனி, நீங்க உழைக்க ரெடி அப்படின்னா லாபத்தை கொடுக்க அவன் ரெடி. அதை நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா போதுமானது. அதுக்கப்புறம் ராகு பகவான் 10ஆம் பாவம். தொழில் ஸ்தானத்துல ராகு. தொழில் ஸ்தானத்துல ராகு அப்படின்றது ரிஷபராசி என்பர்கள் நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் அந்த தொழில ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச உதாரணம் நான் சொல்றேன். அதாவது நீங்க ஒரு பிராக்டிசிங் டாக்டர், நீங்க உங்களுக்கு நல்ல டயக்னோசிங் கெப்பாசிட்டி இருக்கு, நல்ல பாத்தீங்கன்னா இன்பில்ட்டாவே ரொம்ப திறமை, எஃபிகசி ஜாஸ்தி இருக்கு. ஒரு கிராமத்துல நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பல வருஷமா ஒரு கிராமத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி சில 100 பேர்களுக்கு மட்டும்தான் நீங்க தெரிவிங்க. ஆனா இந்த காலகட்டம் இந்த தொழில் ஸ்தான ராகு என்ன பண்ணுவான்? உங்களை ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தூக்கிட்டு போய் இந்த பாம்பே சிட்டி, அதாவது பாம்பே, டெல்லி, சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி சிட்டியில போட்டுருவான். ஏதோ ஒரு சிட்டியில போடுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பல ஆயிரம் பேருக்கு நீங்க தெரிவிங்க. இல்ல ஒரு சின்ன கிராமத்துல தான் இருக்கீங்க, இந்த சோசியல் மீடியால வந்துருங்க. அப்ப பல ஆயிரம் பேர், பல லட்சம் பேருக்கு நீங்க தெரிவிங்க. ஆக உங்க தொழில்ல ஒரு பிரம்மாண்டத்தை சாலிடா ஏற்படுத்தக்கூடிய யாரு அப்படின்னா ராகு பகவான். புரியுதுங்களா? நிறைய பேர் பாருங்க ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் உண்டு. தொழில் நிமித்தமா, வேலை நிமித்தமா, கம்பெனி நிமித்தமா அப்படி சொல்லலாம். இந்த 10ல ராகு இருந்தா சம் டிமெரிட்ஸும் இருக்குது. அங்க இருக்கு. ஆனா குருனோட பார்வை இருக்கு. ஆக முற்பகுதியில நம்ம பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அடுத்து கேத்து பகவான். கேத்து 4ஆம் பாவம். சுகதாயார் ஸ்தானம் கேத்து. சுகஸ்தானத்துல கேத்து. சுகஸ்தானத்துல கேத்து என்ன பண்ணுவான்? என்னோட கம்ஃபர்ட்டை ஏதோ ஒரு விதத்துல அதிகப்படுத்துவான். வெளிநாடு போறது, ஒரு ஊர் விட்டு வெளி ஊர் போறது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபர்ட் அதிகமாகிறதுக்கு கேத்துவே காரணமா இருப்பா அப்படின்னா நிறைய பேர் பாருங்க
கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாம். அது தாயார் ஸ்தானமும் ஆச்சேம்மா அப்படின்னா ஆமா. தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி அப்படின்றது வரும். மனஸ்தாபம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டுங்க. ஆக அதுல மட்டும் கவனம். அம்மாக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா கூட உடனே ப்ராப்பரா வந்து வைத்தியம் பண்ணிடுங்க, பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு வந்து 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல முழு சுபர் குரு பகவான் இருக்காரு அப்படின்னும் போது திடீர் தன பிராப்தி. வீட்டுல வந்து பாருங்க காசு நடமாட்டம் இருந்துட்டே இருக்குங்க, பிரச்சனையே இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. எங்களுக்கு கோடி கோடியா பொருளுமாங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னா அதையோ எதிர்பார்க்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் இருக்கிறவன் குரு என்ன பண்ணுவான், உங்களுக்கு நீங்க என்ன வேலை செய்யறீங்க, உங்களோட படிப்பு என்ன, உங்களோட வாழ்வாதாரம் என்ன, அதை பொறுத்து ஒரு அமௌண்ட் அப்படின்றத கொடுப்பான். ஆக மொத்தம் குடும்பத்துல காசு, பணம், வசதி, வசதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இதெல்லாமே கொடுப்பா குரு கொடுப்பா. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பெரிய லெவல்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை பொறுத்துதான் நீங்க முடிவு பண்ண முடியும். புரியுதுங்களா? சரி. அப்ப தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்க குரு தனத்தை கொடுப்பான், சந்தோஷத்தை கொடுப்பான். ஆனா அது வாக்குஸ்தானமோ அப்படின்றதுனால ரிஷபராசி அன்பர்கள் ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும்? நம்மளோட ராசியாதிபன் யாரு? சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு குரு நட்பா பகையா அப்படின்னு பக்க கிரகம். அப்ப நம்ம வாக்கு பெரிய லெவல்ல கொடுத்துடக்கூடாது. இந்த இந்த விஷயத்த இந்த நேரத்துக்குள்ள முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொன்னா நம்மளால முடிச்சு கொடுக்க முடியாது. ஆக பெரிய லெவல்ல யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க. இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச பிள்ளை பக்கத்துல நகை கடையில வந்து ஆள் எடுக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப தெரிஞ்ச பிள்ளை, ரொம்ப நாளா தெரியும், நல்ல குடும்பம், உங்க அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப இறை வழிபாடு இருக்கவங்க. பிள்ளை வந்து படிச்சுட்டு இருக்குது, வெளியூர்ல படிச்சிருச்சு, இப்பதான் வந்திருக்குது, இல்ல இதே ஊர்ல தான் இருக்கு. பிள்ளைய வந்து பாருங்க, இந்த பிள்ளைக்கு வேலை கொடுங்க, இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி, நான் வாரண்டி, இந்த பிள்ளைக்கு லோன் கொடுங்க, நான் வந்து ஷூரிட்டி போடுறேன், இப்படி எல்லாம் கேரண்டி வாரண்டி ஷூரிட்டி எல்லாம் போடுறீங்க அப்படின்னா மாட்டிப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, வாக்கு கொடுத்தா நம்மளால காப்பாற்ற முடியாது. நமக்கு நம்ம வாக்கு கொடுத்து காப்பாற்ற முடியாட்டி பரவாயில்ல, மத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்து அவங்களோட பிரச்சனையை நம்ம தலையில தூக்கி வச்சுக்கிற மாதிரி ஆயிடும். சோ அந்த விஷயம் வேண்டாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருந்துறது நல்லது. அந்த ஒரு விஷயத்துல கவனமா இருங்க. ஒரு விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா ரிஷபம் எக்ஸலண்டா இருக்கு முற்பகுதியிலே. சரி, அடுத்து வந்து பாருங்க பிற்பகுதி வரலாம். பிற்பகுதி அப்படின் போது சனி பகவான் லாபசனியா தான் இருக்காரு. முதல்லயும் லாபசனியா தான் இருக்காரு, பிற்பகுதியிலயும் லாபசனியா தான் இருக்காரு. லாபசனி என்ன பண்ண போறாரு, நீங்க சின்சியரா உழைக்க ரெடி அப்படின்னா அபரிவிதமான லாபத்தை அவர் கொடுப்பார். இப்ப பிற்பகுதியில குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல இருக்கு. அப்ப குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல இருக்கிறதுனால என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா, சனி வந்து பாருங்க மந்தன் முடவர். மந்தன் ரொம்ப நிதானமா தான் செயல்படுவான். என்னம்மா நீங்க சொல்றீங்க, அவன் அடிக்கிற அடி தாங்கி எழுந்துக்கிறதுக்குள்ளே இன்னொரு அடி வருதேம்மா அப்படின்னா இன்டென்சிஃபைடா செயல்படுவான். ஸ்லோ பட் இன்டென்சிஃபைட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப கொடுக்கக்கூடிய நல்லது என்ன பண்ணுவான், அவன் ஸ்லோவா செயல்படக்கூடியவன் குருனோட பார்வை இருக்கிறதுனால சட்டு சட்டுன்னு கொடுத்துருவான். உனக்கு நீ இன்னைக்கு இவ்வளவு உழைச்ச உனக்கான பலன் உடனே கொடுக்குற. அந்த மாதிரி கொஞ்சம் எந்துவா எனான்ஸ் ஆவா, அது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம ராகு கேதுக்கு வரப்போறோம். இப்ப கேது அதே 4ஆம் பாவம் தான். கேதுனோட குணாதிசயங்கள்லயும் அவன் கொடுக்கக்கூடிய பலன்கள்லயும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா ராகு 10ஆம் பாவம், தொழில் ஸ்தான ராகு. முற்பகுதியில குருனோட பார்வை இருந்துச்சு, அது குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க. பிற்பகுதியில குருனோட பார்வை இல்லை. அப்ப என்ன ஆகும், தொழில் செய்யற இடத்துல ஒரு பிரம்மாண்டம் அதெல்லாம் ஓகே, தொழில பெரிய லெவல்ல சக்சஸ் ஆவீங்க, எல்லாமே ஓகே. தொழில் செய்யற இடத்துல சின்ன சின்ன வந்து பாத்தீங்கன்னா அப்டக்கிள்ஸ், சின்ன சின்ன சேலஞ்சஸ் இதெல்லாம் இருக்கும். இப்ப நம்மள சம்பந்தமே இல்லாம நம்மளோட ஹையர் அபிஷியலுக்கு பிடிக்காம போயிடும். நம்மள சம்பந்தமே இல்லாம நம்ம ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டுல ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு நம்ம ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபீல்ட்ல ஆல்ரெடி வந்து கிங் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஃபீல்ட்ல ஆல்ரெடி நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 எல்லாம் இருப்பாங்கல்ல, நம்ம சட்டுன்னு வந்து நம்பர் 2க்கு வந்துட்டு இருப்போம், இல்ல நம்பர் 1க்கு வந்திருப்போம். அப்ப நம்ம மேல ஒரு துவேஷம், ஒரு கான்ஃபிளிக்ட் அப்படின்றது வரும். அப்ப மறைமுக எதிரிகள் டெவலப் ஆவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில்ல அவங்க சில பல இடையூறுகள் அப்படின்றது செய்வாங்க. இது சுய தொழில் செய்யறவங்களுக்கு. இப்ப நாங்க வந்து பாருங்க ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறோம் அப்படின்னா, நீங்க ஒரு புது கன்சர்ன்ல செஞ்சிருப்பீங்க, இல்ல அந்த கன்சர்ன்லயே 10 வருஷமா செஞ்சிருப்பீங்க, திடீர்னு பீக்ல போவீங்க. அதை பார்த்து உங்க ஹையர் அபிஷியலுக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எஃபிகசியை பார்த்து ஒரு பொறாம வரும். ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ஃபிளிக்ட்ஸ் அப்படின்றது தொழில் செய்யற இடத்துல நம்ம சந்திப்போம். இது பிற்பகுதியில. அப்ப நம்ம என்ன பண்ணோம், தொழில் செய்யற இடத்துல அமைதி, நிதானம். பிரச்சனை வருது அப்படின்னா வாய்க்கு நம்ம பெருசா ஜிப் போட்டுட்டு நம்ம அமைதியா இருக்கிறது நல்லது. எதையுமே வந்து கண்டுக்காம இக்னோர் பண்ணிட்டு போறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானம். என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்குமா. எனக்கு என் தம்பி தங்கச்சி ஃபுல் ஃபிளட் சப்போர்ட்டா இருக்காங்க. என்னோட ஒரு திறமை, என்னோட எழுத்தாற்றல், என்னோட புத்திசாலித்தனம் அப்படின்றது மேலோங்குது. இதெல்லாம் ரிஷபத்துக்கு ஆல்ரெடி உண்டுங்க. ரிஷபம் வந்து பாருங்க இன்பில்ட்டாவே அவங்களுக்கு நிறைய திறமை அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்காம நிறைய ரிஷபம் என்ன பண்ணுவாங்க, லவ் ரொமான்ஸ் அப்படின்னே போவாங்க. ஏன்னா ரிஷபத்துக்கு எப்பயுமே லவ் தேவை,
எப்பயுமே சாயறதுக்கு ஒரு தோல் தேவை. ஆல்வேஸ் வந்து ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா ரிஷபம். 60 வயசுல கூட அவங்க ரொமான்ஸ் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கையில வந்து பாருங்க முன்னுரிமை அந்த லவ் ரொமான்ஸ் இதுலயே போயிடுவாங்களே தவிர சாதிக்கணும்னு நினைச்சா பெரிய லெவல்ல சாதிப்பாங்க. அப்ப அந்த பக்கமே அவங்க போக மாட்டாங்க. ஆனா ரிஷபம் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த 2026 உங்களுக்கு சாதிக்கிறதுக்கான வருஷம். இந்த லவ் ரொமான்ஸ் இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில அதெல்லாம் பெருசா கிடைக்குமா அப்படின்னா பெரிய லெவல்ல நான் பார்த்த வரைக்கும் என்னோட 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேங்க. இந்த ரிஷபம் வந்து பாருங்க ரொம்ப ரொமான்ஸ் லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அன்கண்டிஷனல் லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து கிடைக்குதா அப்படின்னா பெரிய லெவல்ல கிடைக்கிறது இல்ல. அப்ப இன்பில்ட்டாவே ரிஷபம் ஏன் கிடைக்கிறது இல்ல அப்படின்னா அது வந்து பாருங்க ராகுவும் கேதுவும் நீச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால கிடைக்கிறது இல்ல அப்படின்னு நான் என்னோட கால்குலேஷன். அது வந்து ஏன் அப்படின்றது தெரியறது இல்ல. 16 இயர்ஸ் ஒரு ரிசர்ச்ல என்னால அது கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, ரிஷபம் அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பெரிய லெவல்ல சாதிப்பாங்க. ரிஷபம் எக்ஸ்பெக்ட் பண்றது அன்கண்டிஷனல் லவ். அது உலகத்துல இருக்கா? இப்போ உலகத்திலேயே அது இல்லை அப்படின்றது தான் என்னோட கருத்து. அது நம்ம வந்து பெட்ஸை தான் வாங்கி வளர்த்துன்னு அந்த பெட்ஸோட முக்கியமா நம்ம டாக்ஸ் வாங்கி வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த அன்கண்டிஷனல் லவ் நம்மளுக்கு சர்ப்ளஸா கிடைச்சிடும். ஆக சாதிக்கணும்னு நினைங்க, சாதிக்க முடியும். இப்ப இந்த 3ஆம் பாவம் குரு என்ன பண்ணுவான், நான் சொன்ன நிறைய விஷயம் கொடுப்பான். அதுக்கும் மேல ஒரு சிலர் யோசிப்பீங்க 3ஆம் பாவம் ஸ்தான பலம் இல்லையேம்மா, பெருசா நம்ம ஸ்தான பலத்தை பத்தி கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னு சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸான ரிஷபம், குரு அவங்களுக்கு பகை கிரகம் தான். அவனுக்கு ஸ்தான பலம் இல்ல அப்படின்னா ஒரு விதத்துல அது நல்லது. அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கு 7, 9, 11. அப்ப செய்யக்கூடிய தொழில நல்ல லாபம், ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம். கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல ஓகே. முதல்ல ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு, இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்மூத்தா போகுது. எனக்கும் என்னோட பார்ட்னருக்கும் ஓரளவுக்கு ஸ்மூத்தா போகுது அப்படின்ற ஒரு அமைப்பு. இளவு வயசு ரிஷபராசி என்பவர்களுக்கு லவ் வரும், ரிலேஷன்ஷிப் வரும், நல்ல திருமண வரன் வரும். ஆல்ரெடி திருமணமாயி டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, ஒரு புது வந்து 2வது ஒரு வரன் அப்படின்றது வரும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது காத்திருக்குங்க. ரிஷபத்துக்கு முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா 2026 முழுசுமே எக்ஸலண்டா இருக்க ராசி எது அப்படின்னா ரிஷபம் தான் சொல்லணும். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்து. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பொதுவான பலன்கள்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 50% ஒவ்வொரு சுய ஜாதகத்திலயும். அதுக்கும் மேல மீதி 50% வந்து பாருங்க உங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா, தசநாதன் வலுத்து இருக்கானா இல்ல வந்து கெட்டு போயிருக்கானா அதை பொறுத்துதான். இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லைங்க நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, இப்ப நாங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும், பிள்ளைங்களால பிரச்சனை, கணவரால பிரச்சனை, மனைவினால பிரச்சனை, எங்களோட ரிலேஷன்ஷிப்னால பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னால அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு வழி இருக்கா அப்படின்னா அதுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க இண்டெக்ஸ். அந்த சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணா இதுக்கு வழி இருக்கு வழி இல்லை அப்படின்றது தெளிவா சொல்லிட முடியும். இல்லைங்க நாங்க வாழ்க்கையில வந்து பாருங்க வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம், திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னாலும் சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு, இந்த மாதிரி விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்.